ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டே டென் ஆஃப் ஆர் ஒகேப்ஸ் கிளாஸ், ஷார்ட் ஒகேப் கிளாஸ். சரியா? ஸோ ஸ்டாய்க்கிசம், ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டாய்க்கிசம். எவ்வளவு அடி வாங்கினாலும், எவ்வளவு வலி வந்தாலும் அப்படியே அந்த வெளியே கம்ப்ளைண்ட் பண்ணாமல், வெளியே ஃபீலிங் காமிக்காமல் நிற்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாய்க்கிசம். சரியா? ஸ்டாய்க்கிசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. எவ்வளவு வலி வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை, ஹார்ட்ஷிப் வந்தாலும் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாமல், கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அப்படியே நிற்கிறது. சரியா? ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ட்ரபுள் இருக்கும், பட்டு ஃபீலிங்கையும் காமிக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டாய்க்கிசம். இம்பார்ட்டண்ட் வேர்டு. ரெசிலியன்ஸ் வரும், என்டியூரன்ஸ் வரும். சரியா? இந்த வேர்ட்ஸ் வரும். இந்த ஃபார்மேட் கொஞ்சம் மாற்றிருக்கோம். இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாக்ஷியஸ்னா ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ். ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் தான் நாக்ஷியஸ். சரியா? டாக்ஸிக், ஹார்ம்ஃபுல், டேஞ்சரஸ். லீத்தல்னாலும் டேஞ்சரஸ், பொட்டென்ஷியலி டெத்து. சரியா? சாவு உருவாக்கக்கூடிய, இல்லை சாவை கொண்டு வரக்கூடியது, அதான் லீத்தல்பாங்க. ஃபெராசிட்டி, தீவிரம் காட்டுறது. ஃபியர்ஸ், எப்படியோ அக்ரெசிவாவோ ஃபியர்ஸாவோ இருக்கிறது ஃபெராசிட்டி அப்படிங்கிறது. ப்ரூட்டாலிட்டி, விஷியஸ்னஸ், ஃபியர்ஸ்னஸ், அக்ரெசிவ்னஸ், ரூத்லெஸ்னஸ் எல்லாமே வரும். ஃபியர்ஸாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபெராசிட்டி. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்டாய்க்கிசம். பெயின் ஆர் ஹார்ட்ஷிப் தாங்கிக்கிறது, வெளியே கம்ப்ளைண்ட் பண்ணாமல். நாக்ஷியஸ்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல் இல்லை பாய்சனஸ். ஃபெராசிட்டினா தீவிரமாக இருக்கிறது. சரியா? பேட்சி அப்படின்னா அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ ஒரே குவாலிட்டியில் இல்லாமல் ஒரு இடத்துல மட்டும், பேட்ச்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ். சரியா? ஸோ பேட்சியாக இருக்குன்னா ஒரு பிளேஸில் மட்டும் குவாலிட்டி வித்தியாசமாக இருக்கிறது. அப்போது ஒரு வரிசையாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமான குவாலிட்டியோடு இருக்கிறதுக்கு பேர் தான் பேட்சி. அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். சரியா? ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். பேட்ச் ஒர்க்குன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எல்லா இடத்துலையும் அது ஒரே மாதிரி இருக்கும். செவுத்தில் பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்கன்னா செவுத்தில் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பேட்ச் ஒர்க் பண்ண இடத்துல மட்டும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதான் பேட்ச் ஒர்க்குன்பாங்க, பேட்சி. சரியா? பேட்சி. டைரஸ்ட், டயர் அப்படிங்கிற வார்த்தை பார்த்துருப்போம். அதோடைய சூப்பர்லேட்டிவ் தான் இது, டயரஸ்ட். ரொம்ப சீரியஸு, ரொம்ப அர்ஜென்ட்டு, நெகட்டிவான வார்த்தை. டயரான சினாரியோ, ரொம்ப மோசமான சினாரியோ, வேர்ஸ்ட், மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம், ட்ரெட்ஃபுல், கெட்டாஸ்ட்ரோஃபிக், கிரேவ்னா சீரியஸ்னு அர்த்தம். சரியா? ஸோ ரொம்ப நெகட்டிவான ஒரு வார்த்தை தான் டயரஸ்ட் சினாரியோ. The country was facing the direst economic crisis in its history. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஃபெயிண்ட். ஃபெயிண்ட்னா ரெண்டு மீனிங் இருக்குது. ஃபெயிண்ட்னா ஒன்று வீக்குன்னு அர்த்தம். சரியா? இன்னொரு மீனிங் மயங்கி விழுறது. ஈஸியாக படிச்சுக்கலாம். வீக்காக இருக்காங்கன்னா மயங்கி விழுந்துருவாங்க. ஃபெயிண்ட்னா ரொம்ப வீக், ரொம்ப டிம்மாக, ரொம்ப தெளிவில்லாமல் இருக்கிறது தான் ஃபெயிண்ட்டு. சரியா? டயரஸ்ட்னா ரொம்ப மோசமான சிச்சுவேஷன், நெகட்டிவான வார்த்தை. பேட்சினா அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபெராசிட்டினா தீவிரம் காமிக்கிறது. நாக்ஷியஸ்னா ஹார்ம்ஃபுல், பாய்சனஸ். ஸ்டாய்க்கிசம்னா வலியையும் ஹார்ட்ஷிப்பையும் தாங்கிக்கிறது, ஃபீலிங்ஸு காட்டாம. சரியா? 6 வார்த்தை படிச்சாச்சு. லெவரேஜ்னா அட்வான்டேஜ். மேக்ஸிமம் அட்வான்டேஜுக்கு எதையாவது ஒன்று யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் லெவரேஜ். லெவரேஜுங்கிற வார்த்தை நவுனாவும் வரும், வேர்பாவும் வரும். சரியா? They leveraged their knowledge in economics to make a huge profit. ஸோ எக்கனாமிக்ஸில் அவங்களுக்கு இருந்த நாலேஜை யூஸ் பண்ணி அதை அட்வான்டேஜாக எடுத்து ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. சரியா? They leveraged their knowledge in economics to make a huge profit. இது verb meaning. பட் லெவரேஜ்னாலும் the ability to use something இல்லை influence something to your maximum advantage. அதுதான் leverage. Collocation.
பேத்தலாஜிக்கல் லயர். கண்டினியூஸா அதாவது பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்க தான் பேத்தலாஜிக்கல் லயர். பே அ விசிட், நம்மளுக்கு தெரியும் விசிட் பண்ணுறது சரியா. கால் ஆன் அப்படின்னாலும் விசிட் தான். கால் ஆன் அப்படின்னாலும் விசிட் தான் சரியா. பாஸ் அ லா பாஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. காலகேஷன்ஸ் நல்லா டிஃபிகல்ட்டாக இனிமேல் படிப்போம். இனிமேல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. காலகேஷன்ஸை டிஃபிகல்ட்டாக ஏற்றிடுவோம். ஸ்டாய்கிசம் சரியா. ஸ்டாய்கிசம் வலியை வெளியே காமிக்காது, ஃபீலிங்ஸை வெளியே காமிக்காது. கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஃபீலிங்ஸை காமிக்கல. நாக்ஷியஸ்னா ஹார்ம்ஃபுல் பாய்சனஸ். ஃபெராசிட்டினா தீவிரம் காட்டுறது. பேட்சினா இட் இஸ் அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பேட்சி. டயரஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ் ஆர் அர்ஜென்ட், த வேர்ஸ்ட் பாசிபிள் சினாரியோ. வேர்ஸ்ட் பாசிபிள் சினாரியோ டயரஸ்ட். ஃபெயிண்டஸ்ட்னா ரொம்ப வீக்காக இருக்கிறது, மயங்கி விழுறது மீனிங் தெரியும். ஷி டிட் நாட் ஹேவ் த ஃபெயிண்டஸ்ட் ஐடியா அபவுட் ஹவு டு சால்வ் த பசில். பசில் சால்வ் பண்ணுறதுக்கான லைட்டான சின்ன ஒரு ஐடியா கூட இல்லை, வீக்கான ஐடியா கூட இல்லை, ஸ்லைட்டான ஐடியா கூட இல்லை. லெவரேஜ்னா யூஸ் சம்திங் டு யுவர் மேக்ஸிமம் அட்வான்டேஜ். The company uses financial leverage to acquire small competitors. Small competitors வாங்குற அளவுக்கு கம்பெனி ஃபினான்ஷியல் லெவரேஜ் யூஸ் பண்ணுறாங்க. காலகேஷன் பேத்தலாஜிக்கல் லயர். கண்டினியூஸாக போய் சொல்கிறவங்க பே விசிட்னா போய் விசிட் பண்ணுறது, பாசல் ஆனால் ஒரு லா பாஸ் பண்ணுறது. இடியம்ஸ் ஹிட் த ரூஃப்னா ரொம்ப கோபமாகிறது, அதுதான் ஹிட் த ரூஃப். ஹிட் த ரூஃப் எக்ஸ்ட்ரீம்லி angry or furious. My dad hit the roof when he found out that I had crashed his car. காரை கிராஷ் பண்ணன்னு தெரிஞ்ச உடனே மை டேட் ஹிட் த ரூஃப். ரெடியூஸ்டு டு டியர்ஸ் அப்படின்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க சரியா. ரெடியூஸ்டு டு டியர்ஸ், ஸோ அழ ஆரம்பிச்சிடுறாங்க, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டிரைவிங் மீ கிரேசினா இரிட்டேட் ஆக்குறது. டிரைவிங் மீ கிரேசி இஸ் இரிட்டேஷன். ரெடியூஸ்டு டு டியர்ஸ்னா தே ஹவ் ஸ்டார்டட் கிரையிங். ஹிட் த ரூஃப், ரூஃபை ஹிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி ஆர் ஃபியூரியஸ். பாஸ் அ லா நம்ம சொன்னோம், ஒரு லாவை ரூலை எனாக்ட் பண்ணுறது. பே அ விசிட் அப்படின்னா ஒருத்தவங்களை விசிட் பண்ண போகிறது. பேத்தலாஜிக்கல் லயர் இஸ் அ கம்ப்ளீட்லி ஃபுல்லாக ஹேபிச்சுவலாக போய் சொல்லிகிட்டே இருக்காரு, அவர் ஹேபிச்சுவல் லயர். லெவரேஜ்னா யூஸ் சம்திங் டு யுவர் அட்வான்டேஜ். பெயிண்டஸ்ட்னா ஸ்லைட்டஸ்ட், ரொம்ப கம்மியான, வீக்கஸ்ட். டயர்னா ரொம்ப மோசமான, எக்ஸ்ட்ரீமான வேர்டு. பேட்சினா அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபெராசிட்டினா தீவிரம். நாக்ஷியஸ்னா ஹார்ம்ஃபுல், பாய்சனஸ் ஆர் அன்பிளசன்ட்டு. ஸ்டாய்கிசம்னா அப்படியே ஸ்ட்ராங்காக எவ்வளோ நாளும் வலி தாங்கிட்டு இருக்கிறது. ரைட்டு கைஸ், நம்ம கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு 1PJ 1RC அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறேன். இதை ஒரு 10 கொஸ்டின் 27க்குள்ளே 10 நாளில் 10 டேஸில் 10 RC 10 பேராஜமல் பார்த்துருவோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, டாட்டா, பை பை.